அதாவது நமக்கு கலாச்சாரங்கிறது எங்கேயோ ஒன்று தனியா இருக்கிற மாதிரியும் அதுல வந்து மது புகை பாலரு அதுக்கும் கலாச்சாரம் சம்பந்தம் இல்லாத மாதிரியும் சினிமாவில் மட்டும்தான் அது வருது அப்படின்னு சொல்வதே ஒரு பெரிய போலித்தரம். கோயிலில் போய் சிற்பங்களை பாருங்க, அதுல இல்லாத பாலரு காட்சிகள் கிடையாது. ஆண்டாளுடைய பாடல்களை நீங்க வந்து ஆபாசம்னு பார்த்தாலும் அதை பார்க்கலாம், அல்லது இலக்கியமாகவும் பார்க்கலாம். நீங்க மது புகையில நீங்க வந்து ஐயனாருக்கோ மதுரை வீரனுக்கோ பட்டச்சாராயமும் சுருட்டும் படைச்சுதான் நம்முடைய கலாச்சாரம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய கலாச்சாரம். சினிமாங்கிறது தனியாக இல்லை, நம்முடைய கலாச்சாரத்துடைய பிரதிபலிப்பாகத்தான் இங்க இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்பா பார்க்கணும். இப்ப என்னன்னா இது அரசியல் ஆக்குவதற்குல இப்ப டிரான்ஸ்னு ஒரு படம் வருது வந்து கேரளாவில் வந்து எப்படி வந்து கிறிஸ்தவ பாதிரியா வந்து ஏமாத்துறாங்க, அதை வந்து பிஜேபி தமிழ்ல எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அன்னபூர்ணின்னு ஒரு படத்துல ஐயங்காராக நயன்தாரா வந்து நடிக்கிறப்ப அதுக்கான ஒரு எதிர்ப்பு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப மக்கள் இதை ஏத்துக்காம இருக்காங்களா? மக்கள் வந்து இந்த மதம் குறித்தோ அல்லது கடவுள் குறித்தோ விமர்சனம் பண்றப்ப கொந்தளிச்சுட்டாங்களா? கிடையாது. நான் பராசக்தியை விடுங்க வந்து நான் ஒரு 2 உதாரணத்தை சொல்றேன். பிஜேபி வந்து சமீப காலத்தில் கையில் எடுத்த 2 சென்சிட்டிவான இஷ்யூ, ஒன்று ஆண்டாள் இஷ்யூ, இன்னொன்று கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயம். ஆண்டாள் வந்து வைரமுத்தை இழிவுபடுத்துறாங்க ஒரு இஷ்யூ எடுத்தாங்க. ஒரு படத்துல ராமநாயணன் படம் நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட கோவிச்சல்லாவுடைய கேரக்டர் ஆண்டாளுடைய கேரக்டர் தான் பெருமாள் சொல்லி விவேகோட நடிப்பாங்க. மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க, யாருமே மனசு புண்படுத்தலாம், கொந்தளிக்கல. அதே மாதிரி கந்த சஷ்டி கவசத்துல 18 வயது இளமூட்டு மனதுன்னு ஒரு பாட்டு இருக்குது, சூரியன் படத்துல இருக்குது. அதுல நடிச்சவர் இப்ப பிஜேபி சேர்ந்த சரத்குமார் தான். மக்கள் ஒண்ணு கொந்தளிக்கல. அப்ப என்னன்னா மக்கள் வந்து இதெல்லாம் ஒரு கலாச்சாரத்துடைய ஒரு பகுதி. கடவுள்களை மதத்தை புனிதத்தை வந்து கிண்டலடிப்பது விமர்சிப்பது என்பதையும் நம்முடைய கலாச்சாரத்துடைய ஒரு பகுதியாக தான் இருக்கு. முக்கூடற்பள்ளியில் இருந்து நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நிலவக்கூடிய ஒரு அதிகார சமூக அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது டிஸ்டர்பே ஆகக்கூடாது. 80களில் இதே வந்து பொம்பளையா இருக்கணும்னு பாட்டு எழுதிட்டு பொம்பளை சிரிச்சு அப்ப சொல்லி எம்ஜிஆர் சொல்ற வரைக்கும் இவங்களுக்கு அது பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனையா கலாச்சார பிரச்சனையா தெரிஞ்சதே கிடையாது. தாலியில வந்து கையை வச்ச உடனே கோயில் இருக்கிற மணியெல்லாம் ஆடி பொய்யெல்லாம் அடிச்சு சின்னத்தம்பி படத்துல என்ன ஒரு விதவை பெண்ணு அவங்களுக்கு ஒரு மனநோயாளி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப அப்பெல்லாம் கலாச்சாரங்கிறது பிரச்சனை இல்லை. 90களில் இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளா சித்தரித்து எத்தனை படங்கள் வந்துச்சு, அப்பெல்லாம் உங்களுக்கு அது பிரச்சனை. அதெல்லாம் அப்பெல்லாம் நீங்க எதிர்ப்பு குரல் எழுப்பல. என்னன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதியம், இங்க இருக்கக்கூடிய ஆணாதிக்கம், இதை வந்து தொடர்ச்சியாக வந்து பாதுகாக்கணும். அதை ஏத்து ஒரு சின்ன குரல் வந்ததுன்னா உங்களுக்கு அது பிரச்சனை ஆகுது. ஒண்ணு இல்லங்க, மது குடிக்கிற மாதிரி புகை பிடிக்கிற மாதிரி எதுக்கு எடுக்கிறீங்கிறத அவங்க கேட்கிற கலாச்சாரம் எல்லாம் எங்க இருக்குது? உங்களுக்கு ஏன் எதிர்ப்பு வர? ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு காட்டும் போது எப்படி இருக்கு எங்களுக்குன்னு கேட்கறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு அவங்க சொல்றாங்க ஏபிசி, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கும் ஒரு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் கட்ட நகரங்களுக்கும் ஒரு குக்கிராமத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க ஒரு கட்டத்துல ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய வாழ்வியல எல்லா பக்கமும் நீங்க பரப்பி விடுற வேலையை பாக்குறீங்க, அது எப்படி சரிசமமான ஒரு விஷயமா இருக்க முடியும்னு கேக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? வீரன் ஒரு ரஜினி படம் வந்தது, 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ற மாதிரி நியாயப்படுத்தி படம் வந்தது, சதிலீலாவதி வந்தது, ரெட்டைவால் குறி வந்தது. இது ஏ சென்டர்ல மட்டும் வந்த படமா? ஏபிசி எல்லாத்துலயும் தானே போச்சு. ஒரு ஆண் 2 பொண்டாட்டி கட்டுறதை வந்து நியாயப்படுத்தி ஹீரோக்கள் நடிக்கிறப்ப அங்க அது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல. இப்ப அடல்சன் மூவிஸ் எவ்வளவு வந்திருக்கு, வந்து பன்னீர் புஷ்பங்களா இருக்கட்டும், துள்ளுவதா இருக்கட்டும், அப்ப அதுவும் குறிப்பிட்ட சாய் அங்க நான் பிராமின் தான். அது அதை காட்டுறப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பிராமின் காட்டினா மட்டும் உங்களுக்கு பிரச்சனை வருதா? அப்ப அந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்ப இவ்வளவு நாள் வந்து முஸ்லிம்களை தீவிரவாதிகளா காட்டுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? தலித்துகளை வந்து எஜமானுடைய காட்டி மன்னத்தை கும்புறது உங்களுக்கு பிரச்சனையா கிடையாதா? எத்தனை பெண்ணுகளை ரேப் பண்ணிட்டா வந்து அவனுக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு படங்கள் வந்து இருக்குது. ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணா வந்து ஆப்பிள் இருக்கிற கத்தி எடுத்து தன்னைத்தானே குத்திட்டு சாகணும் அப்படிங்கிறப்ப வரைக்கும் உங்களுக்கு அதுதான் பண்பாடு. அதை எடுத்து ஒரு பொண்ணு கேள்வி கேட்டா அது உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. சரி, நீங்க இந்த ஆபாசம் இதெல்லாம் கூட விட்டுருங்க, மனுஷங்கிற படத்தை எடுத்துங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும் பாருங்க. அது என்ன, அதுல என்ன ஆபாசம்? அது ஒரு கேள்வி கேட்குது. என்னன்னா நாசர் சொல்றாரு வந்து ஜாதிங்கிறது இந்தியாங்கிறது ஒன்று உருவாகிறதுக்கு முன்னால இருக்குதுன்னு சொல்லி நாசர் சொல்றாரு. அப்போ வந்து அவங்க ஆண்டியா சொல்றாங்க வந்து இந்தியாங்கிறது உருவாக்கினவங்களே யார் சாதியை உருவாக்கணும் அவங்க தான் இந்தியா உருவாக்கினாங்க. இது வரலாறு. இதைத்தான் அம்பேத்கரும் பெரியாரும் சொன்னாங்க. காந்தி வந்து திண்ணையில உட்கார வச்சா சாப்பாடு போட்டாரு சீனிவாச ஐயங்கார் அப்படிங்கறத காந்தியை பதிவு பண்றாரு. இதை ஒரு படம் பதிவு பண்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை ஆகுது? ஏன்னா அது உங்களுடைய சாதிய கேள்வி கேட்குது, உங்க ஆணாதிக்கத்தை கேள்வி கேட்குது, உங்க இந்து மனோபாவத்தை கேள்வி கேட்குது, சிறுபான்மையினர் வெறுப்பு கேள்விக்குள்ளாக்குது. அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. என்ன சொல்றேன்னா இன்றைய காலகட்டத்துல சாதி எப்படி இருக்குங்கிறத படமா எடுத்தா பரவாயில்லைங்க. நீங்க பழச காமிச்சு தூண்டாதீங்க. அது யாருக்கா இருந்தாலும் வெறுப்புணர்வை தூண்டி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்களை கூட பகையாளியாக மாற்றும் வகையில உங்களோட கலைத்துறை போறது சரியில்லை. இன்னைக்கு சாதி கல்யாணம் பண்ணிடலாமா? இன்னைக்கு இரட்டை தமிழர் முறைகளே கிடையாதா?
இன்னைக்கு தீண்டாமையே எங்க கிடையாது. பெரும்பான்மையாக இல்லங்க, குறைந்து கொண்டு வருது. எங்க குறைஞ்சிட்டு வருது? நீங்க உங்களுக்கு எங்க data பாருங்க, காட்டவா? வாங்க காட்டுங்க வாங்க. எவிடன்ஸ் அமைப்பு நான் சொன்ன ஊர் என்ன தெரியுமா? நான் சொன்ன ஊர் ஒரு ஆண்டு நான் 80 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. ரிசர்வ் பகுதியில பிறந்திருக்கேன். வாங்க எங்க ஊர் எப்படி இருக்கு நான் காட்டுறேன். உங்க ஊர்ல நாங்க போன வாரம் நடந்த ஆணவ கொலை இருக்குது. அத நான் ஊர் முழுக்க இருக்கு ஆணவ கொலை. எங்க ஜாதி இல்லாம இருக்கு? அதெல்லாம் ஜாதி right. இல்ல நான் சரி. சொல்ல வரலங்க. அத நீங்க காண்பித்து இன்னும் வெறுப்பை தூண்டி கொலைய தூண்டுறீங்களா நீங்க? அப்ப சாதி வந்து ஒடுக்குமுறை எனக்கு வந்து தெரியல. நீங்க ஜாதி கொலையை ஒடுக்குமுறை ஒரு பக்கம் அதிகரிக்க இருக்கட்டும், வந்து சினிமால காட்ட கூடாது. நீங்க எல்லாரும் சமங்கிற மாதிரி சரி. படம் எடுத்தா யாரும் Right. ஒண்ணும் சொல்ல நன்றி, போறது நன்றி, இல்ல. நன்றி. எல்லாரும் இல்லையாங்க? அத உருவாக்க எல்லாரும் படம் சமமா- எடுங்க. அத உருவாக்க படம் எடுங்க. அத விட்டுட்டு அவங்க வெட்டி காமிச்சு பகையால காமிச்சு 15 வயசு பையன் +1 பையன் கையில அருவாளை கொடுத்து வெட்ட போயிட்டானே, வெட்டிட்டானே. இந்த சரி, கேள்வி சரி. தேவர்மன் படம் வந்தப்ப உங்களுக்கு வரல? சரி. தேவர்மன் படம் வந்தப்ப ஏன் அப்ப நான் அவங்க குழந்தை. ஜாதிங்க. அப்ப நான் அவங்க குழந்தை. ஜாதிங்க. அவங்க ஜாதிக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க குழந்தை. ஜாதிக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. மறுமண சரி, திருமணம் right, 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 right. வரல. அமைதி, அமைதி, குழந்தை. அமைதி, அமைதி. ஓகே. அப்பெல்லாம் நான் குழந்தை. நன்றி. நிறைவா அப்ப வளர்ந்திருந்தா வந்திருக்கும். நன்றி.